நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் சந்திக்கிறதான போது யாரிடத்தில் சென்றால் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நினைத்து அந்த மனிதர்களை நாம் நாடி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த மனிதனிடம் சென்றால் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரும், அது இந்த மனிதனிடம் சென்றால் என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறும் என்று சொல்லி மனிதர்களால் அவர்களால் எல்லாம் கூடும் என்கிற நினைவிலை அவர்களை நாம் நாடி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் மிகவும் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இன்றைக்கு மத்தேயு 3வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரத்தின் நேராக உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். வசனம் 11 நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக சுருக்கமாக இந்த அதிகாரத்தினுடைய பின்னணியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயுவால் எழுதப்பட்டது. இந்த மத்தேயு ஒரு ஆயக்காரராக காணப்படுகிறார். எதற்காக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, யூதருக்குள் ராஜாவாகிய கிறிஸ்து இவர்தான் மேசியா என்கிறதை நிரூபிக்கும் வண்ணமாக எழுதப்பட்டதுதான் இந்த மத்தேயு சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த இயேசுவை தங்களுடைய சொந்த ஜனங்கள் வெறுத்தார்கள். ஆனால் புற ஜாதிகள் இவரை ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த இயேசுவானவர் மீண்டுமாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். ஒரு குழந்தையாக அல்ல, அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்கிறதை மிகவும் தெளிவுபடுத்துகிறதான ஒரு சுவிசேஷமாக இந்த சுவிசேஷம் காணப்படுகிறது. இந்த 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடையதான வம்ச வரலாறை பற்றி குறிப்பிடுகிறது. அதோடு கூட சேர்ந்து இயேசுவின் பிறப்பை வசனம் 18 25 வரைக்கும் சொல்லுகிறது. 2வது அதிகார வசனம் 1 12 வரையிலும் சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வருகிறதையும் சாஸ்திரிகள் இயேசுவை ஆராதிக்கிறதையும் எடுத்து காட்டுகிறது. 2வது அதிகாரம் வசனம் 13 23 வரையிலும் யோசேப்பு மரியாளும் குழந்தை எடுத்து எகிப்திற்கு அவர்கள் கடந்து செல்லுகிறதை அது குறிப்பிடுகிறது. 3வது அதிகாரம் யோவான் ஸ்நாபகனுடையதான ஊழியத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துவினுடையதான ஞானஸ்நானத்தை பற்றியும் இது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே நாம் முழுமையாக தியானிக்க போகிறது கிடையாது. வசனம் 12 மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்திலே வசனம் 1 முதல் 6 வரையிலும் யோவான் ஸ்நாபகனுடையதான ஊழியத்தை பற்றி குறிப்பிடுகிறது. யோவான் ஸ்நாபகன் என்ன விதமான ஊழியத்தை செய்தார்? இந்த யோவான் ஸ்நாபகன் யார் என்று சொன்னால், அவருடைய தகப்பனார் சகரியா, தாயார் எலிசபெத். இந்த யோவான் ஸ்நாபகன் ஒட்டக மயிர் உடையை தரித்து வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டவராக காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக கடந்து வந்ததான ஒரு தீர்க்கதரிசியாகவும் இந்த யோவான் காணப்படுகிறார். இவர் கடந்து வந்து எதை குறித்து பிரசங்கித்தார் என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்கிறார். அநேக ஜனங்கள் இவருடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள். வசனம் 7 10 வரையிலும் பார்க்கிறதான போது திரளான ஜனங்களுடைய செய்தியை கேட்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக இவர்கள் கடந்து வருகிறார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிறதான செய்தியை கேட்டவர்களில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அடங்குவார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்கள் வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள், வேதத்தை தெரிந்தவர்கள். இப்போது இவர்களை இவர் விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நாபகன் இவர்களை பார்த்து எச்சரித்து மனம் திரும்புதலுக்கான ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக யோவான் வற்புறுத்துகிறதை பார்க்க முடியும். வசனம் 13 17 வரையிலும் இயேசு கிறிஸ்துவினுடையதான ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் இதில் பார்க்க முடியும். யோவான் ஸ்நாபகன் எல்லா ஜனங்களுக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். இயேசுவும் ஞான ஸ்நானம் பெறும்படியாக இதிலே கடந்து வருகிறார். யோவான் அவரை தடை பண்ணுகிறார். ஆனால் இயேசு இப்போது இடம் கொடு, தடை பண்ணாதே என்று சொல்லி யோவான் நிமித்தமாக ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்க முடியும். எல்லா ஜனங்களும் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திற்காக அவர் தன்னை ஒரு மனிதனாக காண்பிக்கும் வண்ணமாக இந்த ஞானஸ்நானத்தை யோவான் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடியும். இந்த வசனத்தை நாம் படிக்கலாம். வசனம் 11, மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த வசனத்திலே 2 விதமான தன்மைகளை பார்க்க முடியும். யோவான் கொடுக்கிறதான ஞானஸ்நானம், இயேசு கொடுக்கிறதான ஞானஸ்நானம். யோவான் எதிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இயேசு அவர் பரிசுத்த ஆவியினாலும்
அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவானுடையதான ஞானஸ்நானம் தன்னுடைய மாம்ச அழுக்கை நீக்குவதற்காக மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானமாக இருக்கிறது. ஆனா இயேசு கொடுக்கிறதான இந்த ஞானஸ்நானம் ஒரு மனிதனை உள்ளான அழுக்கை போக்கி அவனை மறுரூபம் மாற்றுகிறதாக காணப்படுகிறது. இந்த வசனத்தில் யோவான் சொல்லுகிறார், என்னிலும் வல்லவர் என்கிறதான ஒரு வார்த்தையை நாம் இதிலே பார்க்க முடியும். ஆம், நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 62:11 சொல்லுகிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்று சொல்லி. ஆம், யோவான் கொடுத்ததான ஸ்நானம் அது ஜலத்தினால் உண்டானது. ஆனால் இயேசு கொடுக்கிறதான ஸ்நானம் மனிதனை சுத்தமாக்குகிறதாக காணப்படுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் ஒருவரே அவர் நித்தியராக இருக்கிறார். அவர் ஒருவரே வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக விதமான சவால்களை சந்திக்கலாம், அநேக விதமான உபத்திரவங்களை நாம் சந்திக்கலாம். எல்லாவற்றிலும் மத்தியிலும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் வல்லமை உள்ளவர். நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்முடையதான சத்துருக்களை விடவும் அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய பாடுகளை விடவும் அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய பிரச்சனைகளை விடவும் அவர் வல்லமை உள்ளவர். நம்முடையதான எல்லா வியாதியை விடவும் அவர் வல்லமை உள்ளவர். நம்முடையதான எல்லா சூழ்நிலைகளை விடவும் இந்த தேவன் வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனுடையதான வல்லமையை நாம் என்றைக்காவது புரிந்திருக்கிறோமா? இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை கொடுக்கிறதற்கு அவர் போதுமான தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவனுடையதான வல்லமையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? படைப்பு ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. தேவன் செய்ததான அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஜனங்களை அவருக்கு நேராக இழுத்தது, அது ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறது ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இந்த இயேசு வல்லமை உள்ளவர் என்கிறதனுடையதான ஆதாரமாக காணப்படுகிறது. இந்த தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஜெபங்களை கேட்கிறதான ஒரே தேவன் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆதாரமானதாக காணப்படுகிறதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் எல்லாரிலும் வல்லவராக இருக்கிறார். வல்லமையும் மாட்சிமையும் மகத்துவமும் அவருக்கே உரியதாக இருக்கிறது. எல்லா விதமான துதிகளுக்கும் கனத்திற்கும் பாத்திரர் இந்த தேவனாக காணப்படுகிறார். அவருடைய வல்லமை வானங்களை விடவும் பெரியது. அவருடைய வல்லமை இந்த உலகத்தில் உள்ளதான அதிகாரத்தை விடவும் பெரியது. அவருடைய வல்லமை நாம் பெரியவர்கள் என்று நினைக்கிறதான எல்லா மனிதர்களை விடவும் பெரியது. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையை கண்காணிக்கிறது வரையிலும் அது பெரியதாக காணப்படுகிறது. அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறது. ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மரியாளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறதற்கு மிகவும் கடினமானதாக தோன்றலாம். ஆனால் இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிக்க நம்முடைய தேவனால் முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை பிளக்குகிறதான எல்லா விதமான உபத்திரவங்களையும் பாடுகளையும் அதை எடுத்து மாற்றுகிறதற்கு இந்த தேவனால் கூடாததாக இல்லை. அவரால் எல்லாமே கூடும். என்ன விதமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? என்ன விதமான காரியங்கள் நீங்க நினைக்கிறீர்கள், இது என்ன கூடாதது, என்னுடைய வாழ்க்கை இது மிகவும் கடினமானது என்று நினைக்கிறீர்கள்? ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மிகவும் சரியாக கண்காணித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறவர். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று அவர் மிகவும் சரியாக கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவரால் கடினமானது ஒன்றுமில்லை, அவர் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்களும் நானும்
அவரை சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். எனவேதான் ஏசாயா 40:28 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர் உயர எழும்புவார்கள் என்று சொல்லி, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் வல்லமையும் கொடுக்கிறதான தேவன் இந்த தேவனாக காணப்படுகிறார். எனவே அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் எப்படி அதை புரிந்து கொள்வது? அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சூழ்நிலைகளை விடவும் நம்முடைய தேவன் பெரியவர். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி, நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அநேக விதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருப்போம். அந்த நிலைகளில் எல்லாம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நாம் இந்த தேவன் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு போதுமானவர் என்று நாம் அவரை துதிக்கிறோமா? அல்லது அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி குறை கூறிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலைகளை விடவும் அவர் பெரியவர். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் வெளியே வர முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்முடைய சூழ்நிலைகளை விடவும் பெரியவர். வியாதி, பலவீனம், போராட்டம், சத்துருவின் கட்டுகள், கண்ணீர்கள், அனுபவங்கள் என்று சொல்லி என்ன விதமான சூழ்நிலைகள் வழியாக நான் கடந்து சென்றாலும் அவரால் மாற்றுகிறதற்கு அது கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்திகரிக்கிறதற்கும் சுத்தமாக்குகிறதற்கும் மறுரூபமாக்குறதற்கும் அவரால் கூடும். மூன்றாவதாக, இந்த தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வேன். மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நம்முடைய ஜெபங்களை கேட்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை மன்னித்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறதற்கு ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் காணப்படும். நீங்களும் நான் செய்ய வேண்டியது நாம் அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் மன்னிப்பை கேட்கிறதான போது, அறிக்கையிடும் போது அது ஏதோ ஒரு வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்திலிருந்து கடந்து வருகிறதான ஒரு அர்ப்பணிப்பின் அறிக்கையாக அது காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு வல்லமை உள்ளவர். கடைசியாக, நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். சங்கீதம் 23 பார்க்கிறதான போது, ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறதற்கு போதுமானவர். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் கொண்டு போய் விடுகிறவர். அவர் புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கிறதற்கு அவர் போதுமான தேவனாக காணப்படுகிறார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையில் நிறைவாக்குவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு போதுமானவர். நம்மை பாதுகாக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். நம்முடைய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவராக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் சரியான பாதையில் நடத்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம் மறுரூபமாக்குகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவராக காணப்படுகிறார். நீங்களும் நானும் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய சவால்களை விடவும் அவர் உயர்ந்தவர். அவரே நான் நாடி அவரே அண்டிக் கொள்ளுகிறது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உங்களை சீர்குலைக்கிறதாக இருக்கிறதா அல்லது சீர்படுத்துகிறதாக இருக்கிறதா? உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை உடைக்கிறதாக இருக்கிறதா அல்லது உருவாக்குகிறதாக இருக்கிறதா? உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை ஏனோ தானோ என்று நடக்க வைக்கிறதா அல்லது நேரான வழியில் நடக்க வைக்கிறதா? உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை கிறிஸ்துவே என்னுடைய தேவன் என்று நம்ப வைக்கிறதா அல்லது ஏன் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்க வைக்கிறதா? நீங்களும் நானும் என்னுடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்கிறதை புரிந்து அவரிடத்தில் அண்டி கடந்து வர வேண்டியது அவசியம். ஒரு சரியான ஒரு மன திரும்புதலோடு நாம் கனி கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த மன திரும்புதலின் நிமித்தமாக நாம் அவரை அண்டிக் கொள்ள முடியும். எல்லா பேச்சிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிறதை நாம் நம்பி அவரை நாம் சேர வேண்டும். என்னுடைய தேவனுடைய தேவைகளை சந்திக்கிறவர், என்னுடைய தேவனுடைய சூழ்நிலைகளை விடவும் அவர் பெரியவர், என்னுடைய தேவன் எல்லாவற்றிலும் மேலானவர் என்கிறதை
நாம் அறிந்து அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வர வேண்டும். இந்த வேளையிலே உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்களா? என்ன விதமாக சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆழ்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் வியாதியை மாற்றுங்க, என்னுடைய போராட்டங்களை மாற்றுங்க, என்னுடைய கண்ணீரை மாற்றுங்க, என்னுடைய கவலைகளை மாற்றுங்க, என்னுடைய அக்கிரமங்களை மாற்றுங்க என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் கடந்து வருகிறதான போது அவர் உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் போதுமான தேவனாக காணப்படுகிறார். அவரிடத்திலே அண்டிக் கொள்ளுவோம், அவரிடத்திலே சேருவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் கூட இருந்து நம்மை விடுவிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குது என்று சொன்னால் கொடுக்கப்படுகிற நண்பருக்கு நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.